பசுமை விவசாயம் சேனல் வணக்கம். இன்னைக்கு வீடியோவில் யாரை பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, நம்ம கடலூர் மாவட்டத்தை சேர்ந்த இயற்கை விவசாயின ராமலிங்க ஐயாவோட வீடியோ தாங்க பார்க்க போகிறோம். இவர் பார்த்தீங்கன்னா வாழை பண்ணிட்டு இருக்காருங்க. இவர் ஒரு 14 ஏக்கர் விவசாயம் பண்ணிட்டு இருக்காரு. ஆனால் ஒரு 3 ஏக்கர் மட்டும் வாழைக்கு பண்ணிட்டு இருக்காரு. தனியாக பயிர்றாரு இயற்கையில். இவர் என்ன சொல்றாருன்னா, ஒரு ஏக்கரில் 3 லட்சம் எடுக்கணும் அப்படின்றாருங்க. ஆனால் இவர் எடுக்கிறாருங்க, ஒரு ஏக்கரில் 3 லட்சம். நம்ப முடியுதா? என்ன நம்ப முடியலங்க. ஆனால் அங்கே போனவங்க தான் எனக்கே நம்பிக்கை இருந்தது. டெஃபினட்டாக அவரால் 3 லட்சம் வந்து எடுக்க முடியும் அப்படின்ட்டு. அதுக்கு ஒரு காரணம் ஒன்று சொன்னாருங்க. அதாவது ஒரு நிலத்துல பார்த்தீங்கன்னா கிளை செடி முளைச்சிருக்குங்க. அதை தான் ஒரு பண்ணிக்கு வந்து உரமாக்குறாரு. அந்த 3 லட்சம் எடுக்கிறதுக்கு அவர் என்னென்ன வேலைகள் செய்கிறாரு, மேலும் அவர் என்னென்ன விவசாயிகள் பண்ணால் விவசாயிகள் வந்து 3 லட்சம் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குன்னு பல தகவல்களை இந்த வீடியோவில் சொல்கிறாரு. உங்களுக்கு கேட்கணும் ஆசையாக இருக்கா? வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஐயா, உங்களோட போன வீடியோல பார்த்தோங்க, நம்ம வந்து உழவில்லா வேளாண்மை பத்தி பார்த்தோம். 5 பேர் வந்து ஒரே பேர்ல பண்ணிருந்தீங்க. சரி சார். அதுக்கு முன்னாடி வந்து நம்ம அது மாதிரி கரும்பு சாகுபடி பார்த்தோம். கரும்பு வந்து மகசூல் எடுத்திருந்தீங்க, 55 டன் மகசூல் எடுத்திருந்தீங்க. நான் வந்து செயற்கையே வந்து அவ்வளோ மகசூல் வராதுன்னு நினைக்கிறேன். இயற்கையில அவ்வளோ மகசூல், அந்த வீடியோ பார்த்தோம். இப்போ இந்த இடத்துல வந்து முழுக்க வாழை தான் பண்ணிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். 3 ஏக்கர் இது கற்பூர வாழை சார். அது இந்த இடத்துல 3 ஏக்கர் கற்பூர வாழை சார். 3 ஏக்கர் மட்டும் கற்பூர வாழை. ஆமா. எதுக்காக இந்த ரகம் மட்டும் 3 ஏக்கர்? இந்த ரகம் இது வந்து நல்லா சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும் சார். அது இலைக்கு கொலைக்கு எல்லாமே நல்லா இருக்கும் சார். அது பூவும் தடிமனா இருக்கும். கொலையும் லாங்கு வரும். இது பார்த்தீங்கன்னா இது வந்து முரட்டு பயிர் சார். கொஞ்சம் முரட்டு பயிர். அதாவது இந்த மரம் அந்த பூ அந்த மரம்லாம் சாயும், இது சாயாது, திமிரா இருக்கும். முரட்டு பயிர் காத்தடிச்சா தாங்கும் அப்படின்றது ஒன்று. ஜனங்க வந்து இப்போ டேஸ்ட்டாக வந்து கற்பூர தேன்கழின்னு வாழைப்பழம் கேட்குறாங்க சார். அந்த வாழைப்பழத்தோட இந்த வாழை அதிகமாக சாப்பிட்றாங்க. கற்பூரவள்ளின்றது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு 4 லிட்டர் கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். அடுத்தது வந்து கிடாது. அது ஒரு வாரம் தான், இது 10 நாள் இருக்கும் சார். அது பார்த்தது அது ரசாயனம் 15 நாள் வச்சுக்கலாம் சார். மரத்தாக கட்டி விட்டுட்டோம்னா 15 நாள் வச்சு சாப்பிடலாம். அந்த பழத்தை ஒரு காரை தட்டி விட்டு ஒரு குடும்பத்தை கட்டி விட்டீங்கன்னா 15 நாள் அப்படியே பங்காளி தொங்குற மாதிரி சாப்பிட்டீங்கன்னா 15 நாள் வச்சுக்கலாம் சார். தோல் கருக்கு தவிர பழம் கெடாது. ஆனால் பழம் ஏன் கெடாது என்றால் ரசாயனம் இல்லைன்னா கெடாது. ரசாயனம் மேலே அடித்து பழுக்க வைக்கிறாங்க சார். ஏதாவது கந்தகம் அடித்து பழுக்க வைக்கிறாங்க. அது என்ன பண்ணுவோம், நடும்போதும் உரம் பழுக்க வைக்கும் போதும் பாடி ஸ்ப்ரே மாதிரி பண்ணுறாங்க. அது யாரும் வியாபார ரீதியாக பண்ணுறாருங்க. இது அப்படி கிடையாதுங்க. தானாக பழுத்தா வெட்டினா தான் பழுக்கும் சார். அது தானாக நம்ம மரத்தை வெட்டினா தான், கிளியோ இல்லையோ கடிச்சாதான் வெட்டுறோம். வச்சு அப்படியே பழுத்துனே வர வேண்டியது தான். எப்படி சீப்பு மேலே விடுதோ அப்படியே ஒட்டினா, ஒரு தார் பூ விடுதுன்னா 10 நாள், அந்த 10 நாளுக்கு அது இப்போ காய் பழுத்துன்னு வரும். அந்த தாரை பாருங்க. போகலாம் வாங்க, பார்த்து வாங்க. நாங்கள் வந்து ஏன் வளர்க்குறோன்னா, இது ஒரு மஞ்சா கரிசனாங்கண்ணி சார். இது கரிசனாங்கண்ணி கேள்விப்பட்டிருக்கீங்கல்ல, அந்த இது ஒரு ரகம். அந்த கரிசனாங்கண்ணியில் ஒரு ரகம். மாடு தின்னும். மாடு அது அப்புறம் நிலத்தில் நம்ம தான் எருவடி பாடு தானே, பாடுக்காக தான் விளைக்கிறோம். இது நல்ல விளைய சார். இது ஏன் இப்போ தண்ணி பாயுதுங்க. ஓட்டின்னு பார்த்தா அழகாக இருக்கும். உள்ளே பார்த்தா இப்போ இது வளர்க்குறோன்னா இப்போ தண்ணி ஓட்டிட்டோம்னா பார்த்தீங்கன்னா மெதுமெதுன்னு இருக்கும். பூமியில் வந்து நடக்க காலையே வந்து ஹார்டாக அவ்வளோ வரும். மடைக்கு ஓட்டோம்னா மண் வந்து பொழப்பு கடின பாஞ்சி மாதிரி இருக்கும். எப்படி நம்ம செருப்பில் எப்படி பாஞ்சி போடுறாங்க அதே மாதிரி அந்த செப்பல் டைப் சார். பண்ணு எடுத்தால் பளபளன்னு இருக்கும். வேறு ஓட்டம் ஒன்றும் இருக்காது. வேறு ஓட்டம் வந்து நல்லா அழுமையாக ஓடும். இதில் எதுக்கு இப்போ கலையை வளர்த்து ஓட்டு, அவருடைய ஐயா சொன்னது, படித்து கலையை வளர்த்து ஓட்டு. எவ்வளோ ஒரு 50 வருஷம் பூமி கெட்டு போயிருந்தாலும் 6 மாதம் நல்லா ஆக்கலாம்னு சொன்னார் சார். நம்மள இல்லை 6 மாதம் கெட்டு விடாதுண்ணா. எந்த நேரத்தை விட்டாலும் ஐயா பயிர் வச்சுருவார். இது கருங்கல் பாறையை உண்டாக்குவார், செடி விட்டுவாங்க. அப்போ மண் பக்குவத்துக்கு கொண்டு வரணும். இப்போ ஈரத்தை விடாது சார். இப்போ இந்த ஈரம் பார்த்தீங்கன்னா இந்த செடி வந்து மூடிக்கும். அந்த பூமி ஈரத்தை காக்கும். சூரிய வெப்பத்தை நிலை ஒன்று கொடுக்கும். இது எவ்வளோ வந்து கலையில் இது மஞ்சள் கரிசனாங்கண்ணி கரிசனாங்கண்ணி. இது மாடும் சாப்பிடும். ஆனால் மழைக்கு நம்ம பூமியும் வந்து மண்ணில் போன உடனே மண் அப்படியே மல்லிகைப்பூ மாதிரி ஆகிடும். இது கருப்பு வாழை சார். அது எத்தனை 3 ஏக்கர் பண்ணிருக்கீங்க? எத்தனை கண்ணுங்க அது 3 ஏக்கர்ல? 3 ஏக்கர் வந்து 21 கண்ணு சார். அதாவது 1400 கண்ணு. எவ்வளோ அடி வச்சிருக்கீங்க? இது வந்து நம்ம என்ன டிராக்டர் ஓட்டுறது மாதிரி என்ன இடைவெளி அதிகமாக வச்சிருக்கோம்னா, நம்ம கரெக்டாக நீடிச்சு விட்றாங்கல்ல, 4 வருஷம் விட்றோம். அந்த இடைவெளின்றதுக்காக நான் 8 அடி வச்சுருக்கேன் சார். 6 அடி வைப்பாங்க,
6 அடி வந்து உடனே அறுவடை பண்ணுது. 8 அடின்றது நீ 5 வருஷம் 10 வருஷம் வச்சிருக்கலாம். இது எத்தனை இது வரைக்கும்? இது வந்து 4ஆம் கட்டம் சார். அது 4 வருஷம் எத்தனை வரைக்கும் விடுவீங்க இது நீங்க? இதை விடலாம். இடத்த மாற்றுறதுக்காக எடுக்க போகிறது. அப்படிங்களா? இப்போ இங்கே எட்ட வந்துடுதுங்க. ஏற்ற கொள்ளம் கஷ்டமாக அந்த ரோடு ஓரக்குமே மாற்ற போகிறாங்க. அதனால் இல்லைன்னா இதெல்லாம் கழிச்சிட்டு ஒடியாக தான் விட்டுருப்போம். எது எது மட்டும் எடுப்பீங்க? இப்போ கொலை வெட்டுங்களா? ஆமாம்மா. அடுத்து வந்து இது வயசாக விடுவோம். இதை பாருங்கள், இதை இருக்குது பாருங்கள். ஆமா. இதே மாதிரி இன்னும் இளமையில விட்டு அதெல்லாம் கழிச்சு விடும். இது பார்த்தீங்கன்னா இது கூட தாய் இதாக இருக்குது பாருங்கள். இதனுடைய தாய் இப்போ மரம் எடுக்க போகிறதால தேவையில்லை, இடம் மாற்றத்தால் நம்ம இதை விட்டுருக்கோங்க. இல்லைன்னா பராமரிப்பு பண்ணி ஒரு கன்று ஒரு கொலைன்னா ஒரு பார்த்து ஒரு கன்று இல்லை 2 கன்று சின்ன கண்ணை விட்டு அந்த கொலையை வெட்டினோடனே அந்த கொலை 2 அடி ஆகிடும். இப்போ இதில் எது தரமான கண்ணுன்னு எப்படி உங்களுக்கு தெரியும் பார்த்தா? இது பாருங்க, வாங்க. எல்லாமே தரமான இது. இந்த விடும் சார் வயசில் இதெல்லாம் கழிச்சிடுவோம். இது ஒன்று விட்டா போதும். இந்த கொலையை வெட்டினா ஷார்ட்டாக ஒரு நல்லா ஹைட்டாக நல்லா வரும். அப்போ இந்த கிளை நல்லா வரும். இது நல்லா வரும். இதுதான் நிலம் கிடையாதுங்க. இதெல்லாம் இருந்து இல்லைன்னா இது கூட வர வேண்டியது சார். இதை இப்போ இந்த தோட்டத்தை எடுத்து டிஸ்போஸ் பண்ணி நம்ம வழிவாசி இல்லை இடம் வாசிக்காக மாற்றுறதுக்காக இப்போ எனக்கு விட்டு வச்சேன் சார். இல்லைன்னா இது கொலையாக இருக்கும். இந்த கொலையை வெட்டிடுவோம். இது விட்டுடுவோம். இதுக்கு பிறகு இதை விடுவோம். சொல்ல புரியுங்களா? இதுலேயே வந்து இங்கே ஒன்று வருங்களா ஆப்போசிட் அப்படி விடுறேன். ஒரு மரத்தை 2 மரம் ஒரு ஜோடி விடுவோம் சார். இந்த இடைவெளிக்கு இப்போ 70 மரம் 700 மரம்னா 1400 மரம் வெட்டுற மாதிரி 3 கொலை வெட்டுற மரம்னு காட்டுற பாருங்க. 3 கொலை வந்துருவாரு. இதை பார்த்தீங்களா? இங்கே பாருங்க, ஒரே வெட்டு 2 கொலை. இப்போ நான் சாட்சி சொல்கிறேங்க, 2 கொலை வருதுங்களா? இது சாதாரணமாக ஒரு 750 ரூபா ஜாதை. மினிமம் 300 ரூபா போட்டோம்னா நம்ம தான் விவசாய வேலையை விளைக்கிறோமே. அதனால் நல்ல திருமணத்தை கொடுத்தாலும் கொஞ்சம் கொடுக்கலாம். ஒரு கோயில் தர்மம் விடலாம். அதாவது நீ விளைச்சி நஷ்டம்லாம் ஐயோ நான் ஏதாவது செலவு பண்ணிட்டாங்களே கொடுக்க முடியாதுன்னு நான் சொல்ல மாட்டேன் சாருங்க. ஆளுக்கு இந்த மாதிரி வந்தாங்கன்னா இல்லை எனக்கு கல்யாணம் வச்சுருவேன் ஃப்ரீயாக கொஞ்சம் கொடுங்கன்னா அவங்களும் கொடுப்பேன். அவங்க என்ன பண்ண பரவாயில்ல, அவர் டையா கிட்ட போனால் கொஞ்சம் ஃப்ரீயாக வாங்கி வரலாம், இயற்கை வாங்கினோம் அம்மாவும் ஒன்று தான். இலை கேட்பாங்க, எனக்கு பழம் வாங்கின்னு போயிடுவாங்க, மரம் வாங்கின்னு போயிடுவாங்க. புரியுதுங்களா? நம்ம செலவு பண்ணால் விளையுது. அதில் நம்ம ஒரு தர்மமும் இருக்கணும், நம்ம இருக்கணும். சரி, இதில் மகசூல் போது எவ்வளோ மகசூல் எடுக்கிறீங்க? நான் மாதம் சார், அதாவது மினிமம் ஒரு வாழையில் 3 லட்ச ரூபா வரணும் சாருங்க. ஒரு ஏக்கர் வாழை? ஒரு வாழை 3 லட்ச ரூபா வரணும். அதுதான் விவசாயன்றது. விவசாயம் அதுவே செலவில்லாத பண்ணுறீங்களா 2 லட்சம் வந்தால் போதும். ஒரு ஏக்கர் 2 ஏக்கர். கரும்போட டாப் என்ன வாழை தான் நான் சொல்லுவேன். கரும்போட வாழை தான் டாப். இது அனைத்தும் பாருங்க, அனைத்தும் இது கரும்பு 1 வருஷம் வெட்டி எடுத்துறாங்களா, அப்புறம் செலவு வருதுன்னா அந்த செலவு தொகை இல்லையா? நீ 100 கொலை வெட்டுறனா ஈஸி, ஒரு ஆள் வெட்டி விடலாம். அவன் 1 டன்னு கரும்புன்னா அதுதான் வெட்டுவான். 10 டன்னு. அந்த 10 டன்னு நீ கரும்பு ஏற்ற காசும் ஒரு லோடு வாழை வெட்டுறது 3 பேர் தான் வெட்டிடலாம் சார். வண்டியை வச்சு ஏற்றும் போகலாம், மறு கட்ட விடலாம். நான் வாழையை வச்சு ஒரு டே வருஷத்தில் ஒரு வாழையை அழிக்கிறவங்க இருக்கிறாங்க. நான் அப்படி அழிக்க மாட்டோம். அவர் ஐயா சொல்கிறது வந்து பயிர் வச்சா அது மட்டும் 2-4 வருஷம் கிடக்கணும். அப்புறமேல ஏன் சேவனிகள் இல்லைன்னா வச்சுருக்கலாம். நோய் நொடி வருதுன்னா நீ ரசாயனத்தால் தான் எதில் வருதுறான்னு கேட்டுறேன்னா ரசாயனத்தாலையும் இது பூச்சிக்கொல்லி கொல்லி ரசாயன வழியாக தான் நோய் வருது, இயற்கையால் வராது. அப்படி தான் விளையும். நீ அதை நம்பணும், பொறுமை இருக்கணும். அதனால் வந்து நீ அவசரப்படக்கூடாது. அது மட்டும் இந்த இதில் நீங்கள் சொன்னீங்க ஒரு ஏக்கர் வாங்கினா அட்லீஸ்ட் 2 லட்சமாச்சு எடுக்கணும் அப்படின்னு. 4 லட்சம் எடுப்பேன் சார். 3 ஏக்கர் வச்சு 6 லட்சம் கணக்கு எடுக்க நான் பயிர் வைக்கல. வருஷத்துக்கு 2 லட்சம் வந்து 2 லட்சம் மேலே வரும் சாருங்க. நான் ஒரு ஏக்கருக்கு சொல்கிறேன் 2 லட்சம் ரூபா வேலையே எடுக்கலாம். நீங்கள் சொல்கிறது இயற்கையில் வரும்போது நான் ஒரு ஏக்கர் கரும்பு 70 டன் வெட்டினான் சார். அவர் சொல்கிறார் 70 டன் கரும்பு ஓட்டிட்டாராம். இப்போ இந்த கிராமத்தில் ஏரி பெரிய வெட்டுறவர் 70 டன் இது கரும்பா அப்படின்னு சொல்லிட்டு இந்த ராமபுரம் பார்த்துட்டு எங்கள் ஆள் கரும்பு வெட்டினாள் போயிட்டு வந்து நான் வானா 70 டன் வாங்கினேன், எந்த எல்லாம் லாபம் இல்லைப்பா வச்சு ஓட்டிட்டு வாழை வச்சாராம். அந்த வாழைலாம் சாய் சார். ஆனால் 4 லட்ச ரூபா வந்து 1 லட்சம் 1 லட்சம் செலவு பண்ணி அது லாபமா நான் கரும்பு வெட்டி இது லாபமான்னு சொல்லிட்டு வாழை கரும்பு வெட்டிட்டு வாழை வச்சுட்டாராம். அவ்வளோ நான் அன்றைக்கி இருக்கேன் பேசியிருக்கிறேன். அதனால் வந்து நீ 2 லட்சம் கிடச்சா போதும்பா அப்படின்னு நீ கரும்பு வைன்னு சொல்லிடுறேன். வாழை வை, கரும்பு போவேணாம் அவர் சொல்கிறார். யார் அவர்? நம்ம வாழை வச்சு வெட்டாரு பாருங்க, அவர் சொல்கிறார். இன்னும் வந்து இன்னும் ரசாயனம் நான் விழிஞ்சிருந்தால் ரசாயனம் மருந்து கடையும் உர கடையும் நோய் தான் சாருங்க.
இதே போதுன்றீங்க. மாறக்கூடாது. மாறிட்டானா அவன் புத்திசாலி. சரி. அதுவே நிற்கிறான்னா அவன் வந்து தப்புங்களா? அதுதான் என்னுடைய கருத்து. நம்மளோட போய் அக்ரியாக இருந்து இந்த நாட்டு தாடி வளர்த்து உயிரை இதையே தியாகம் பண்ணி அவர் கேட்ட கேள்வி யாரும் எந்த கொம்பானும் பதில் சொல்ல முடியலை. யாரு அவர் 4 வருஷம் சுற்றிட்டார் சாருங்க. அவன் கேட்ட கேள்வி முடியல அப்படின்னு சாரி தான் மன்னிப்பு தான் கேட்டு போயிடுறான். அவெல்லாம் நான் பார்த்தல. சரி அப்போ நம்ம தானே இப்போ தான் நான் நிம்மதியாக இருக்கேன் சாருங்க. இது அடிக்கிறேன்னா நீ ஸ்ப்ரே இப்போ இந்த கொலைக்கு ஸ்ப்ரே பண்ணலாம் சாருங்க. அது போச்சுன்னா அதை ஒன்றும் கிடையாது. தானாக வரும் தானாக போகும். நீ அதுக்கு போய் மருந்து இதுக்கு மருந்து அதுக்கு மருந்து நோய்க்கு மருந்து சருவுக்கு மருந்துன்னா அது என்ன பண்ணும் உள்ளேயே ஊறி கேன்சர் அது ஒரு பாருங்க. முதல்ல உடல் உறுப்பு கெடுக்க தான் சார் இந்த ரசாயனம். எது சுகருக்கு ஹார்ட்டுக்கு என்னென்ன உறுப்பு இருக்குது உறுப்பு அழிக்கக்கூடிய தான் இன்றைக்கி ஹோட்டலில் சாப்பாடும் இந்த ரசாயனமும். அப்போ ஊட்டி சாப்பாடு சாப்பிடுங்க ஓகேங்களா. ஒரு இளநீர் சாப்பிட்றதுக்கும் ஒரு டீ சாப்பிட்றதுக்கு வித்தியாசம் இல்லை இல்லையா? இதான் உள்ள ஷார்ட்டான கருத்து சொல்லுவேன் சார். டீ சாப்பிட்டேன்னா அது டீ தூளா முந்திரி தோலா இதுவாக என்னென்னோ போடுறாங்கல்ல கஷாயம் வரும். இது இளநீரை வந்து வேறு மணியும் போய் 6 கணி வர்றாங்க. சரிங்க. சரிங்க நல்லது சார். கேட்ட கேள்விக்கு நிறைய விஷயங்களை பார்த்துட்டீங்க. சரிங்க சார். எவ்வளோ மகசூல் எடுக்கிறீங்கன்னு சொல்லுங்க. மகசூல் சார் ரூபாய் சொல்கிறேன் உங்களுக்கு. நான் இப்போ சில்லறையில் வந்து இது வந்து கொரியெல்லாம் அனுப்பிடுவேன் சார். வாழைப்பழத்தை கொரியலாக போகுது. எனக்கு தேவை இப்போ வந்து 10 கொலை வெட்டினா 10 கொலை காலையில் விற்றுட்டா. அதில் ஒரு 3000 விற்றுட்டா. அந்த 3000 என்ன பண்ணணும் 3000 போய் நான் எப்படி நீ சேகரிக்க கேட்பீங்க. நான் என்ன பண்ணோம் எங்கே நம்பிக்கையான போது 5 லட்சம் சீட்டு போட்டுருவோம். ஒரு வாழை எடுக்க 2 ஏக்கர் வாழை இருக்குன்னா 5 லட்சம் சீட்டு போட்டுருவோம். 5 லட்சம் சீட்டு பண்ணல சீட்டு கட்டுவோம். கடைசி தான் 20 மாதம் சீட்டு எடுப்பேன். அந்த 5 லட்சம் இது லாபம். நான் சாப்பிட்ட நடுவு சாப்பிட்டதெல்லாம் வந்து கணக்கு கிடையாது. ஏன் ஆமாம் சீட் பண்ண போடுங்க சார். நம்பிக்கை போகிறாங்கல்ல. இப்போ ஒரு 20 பேர் 25 எங்க ஒரு 25,000 மாதம் 25 மாதம் போட்டு வச்சுருந்து அப்படியே போய் சீட்டில் போடுங்க சார். அப்போ கொய்யா போடும்போது கேட்டாங்க நீ இதில் என்ன லாபம் எடுக்கணுட்டாங்க. ஐயா 5 ஏக்கர் போட்டுனா 5 லட்சம் சீட்டு போட்டுருவோம். 3 சீட்டு போடும் 5 லட்சம் சீட்டை போட்டு 5 லட்சம் 5 லட்சம் முதல் எடுப்பேன். 5 லட்சம் சீட்டு 12ஆம் மாதம் 5 லட்சம் எடுப்பேன். கடைசியில் 5 லட்சம் சார். மொத்தத்துக்கு பார்த்தீங்கன்னா 5 ஏக்கரு 5000 லாபம்னு கணக்கு பண்ணிக்குவோம். அப்படி போடணும். அது கம்பல்சரிங்க சார். எனக்கு தெரியும். என்னை வந்து ஃபோன் பண்ணி சீட்டே கேட்க மாட்டேன். நானும் அட்வான்ஸாக சீட்டுன்னு வந்து பணம் கட்டிட்டோமா எவ்வளோன்னா மெசேஜ் பாருங்கள். இதை இப்போ இன்றைக்கி காட்டுறோம் செல்லில் காட்டுற பாருங்க. ஏன் எடுத்துட்டு சீட்டு உடனே போயிடும். ஒரு சீட்டை உடனே காட்டுறோம் பாருங்க. அப்படிங்களா. இது வந்து நம்ம எவ்வளோ சொல்கிறோமோ இயற்கையாக பேசணும் உண்மையை பேசணும். நான் இல்லாத சொல்லக்கூடாது இருக்க சொல்லக்கூடாது. நான் 70 டன் வெட்டணும். ஒருத்தர் மீட்டிங் போட்டாங்க சார். எத்தனை டன் வெட்டுறீங்க உங்களுக்கு எவ்வளோ வரும்? டன்னுக்கு போகுது. செலவை பேசு. உனக்கு நீ என்ன செலவு நான் என்ன செலவு சொல்லுன்னு சொல்லு. அப்புறம் அவர் ஒருத்தர் என்ன செஞ்சார் அக்ரிமெண்ட் அவர் சொல்கிறப்பா நீ சொல்கிற செலவு குறைச்சி அது செலவு லாபம் தானே. நீ செலவு பண்ணிட்டு லாபத்தை பார்த்து ஜீரோ நிற்கிற. உரக்கடைக்கு நான் போகவே மாட்டேன்றான். நீ உரக்கடைக்கு போய் தான் நீ வருவ. அப்போ அவங்க பணம் கட்டிட்டு அந்த நீ வீட்டு கட்டணும் வர தானே. பூச்சி கடைக்கும் உரக்கடைக்கும் போகும்போது கிடையாது. அந்த உழவு ஓட்டுறது கட்டுறது வெட்ட கிடையாது. ஒரு 3 விதத்தில் நான் இதில் வந்து ஆரஞ்சு எது லாபம். விளைச்சல் அதிகமாக போச்சுன்னா அலைச்சல் அதிகமாகும் செலவு அதிகமாகும் சார். 2 அதில் ஷார்ட்டாக சொல்கிறேன்னா ஆள் மருந்து அடிக்கவே இல்லை மருந்து வாங்கலை மருந்து காசு இல்லை அது இப்படின்னு சொல்லு சார். வீட்டுக்கு பணம் தட்ட முடியாது. நேராக உர கடைக்கும் வீட்டுக்கு செத்து தான் விராலம் வந்தோம். நானும் 72லேருந்து நான் கரும்பு வச்சேன் சார். 75 85 வரையும் எனக்கு 90 வந்து 93 வழி பிரச்சனால நான் வந்து ஒரு கொய்யா வரேன். 10 ஏக்கர் கொய்யா. அதில் கொய்யாவில் வந்து சாதிச்சது தான் அதிகம். அப்புறம் வந்து பார்க்கும்போது சரி இப்படியெல்லாம் லேபரம் போகுதுன்னு சொல்லி வாழைக்கு வந்து வாழை. இப்போ கரும்பு அதுவும் நிம்மதியான பயிர் தான். இப்போ நான் கவர்மெண்ட் 4000 ஏற்றிட்டுருக்காங்க. அதில் இந்த வெட்டுக்கூலி கொஞ்சம் அதாவது மிஷினால் வெட்டுற மாதிரி எல்லாம் ஐடியா பண்ணி கொடுத்தாங்கன்னா இன்னும் கரும்பு வைக்கலாம். சரி நன்றி சார். உங்களுக்கு நன்றி. பொதுமக்களுக்கும் எடுத்து சொல்லுங்கள். நான் உங்களால் தான் நான் நாட்டை திருத்த முடியுன்ற என்னுடைய கருத்து. தயவுசெய்து நீங்கள் உங்களுக்கு நன்றி சார். அதை எடுத்து சொல்லுங்கள் சார்.